ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆக்வா ஹரிணி சேனல். இன்றைக்கி நம்ம கம்பு வச்சு ஒரு டிஷ் செய்யலாம். இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குற ஒரு பக்கத்தில் செய்யப்படும். இது விநாயகர் சதுர்த்திக்கு வாங்கின கம்பு. ஸோ இதை வந்து நான் ஒரு 2 நாள் ஊற வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி அந்த இதெல்லாம் நீக்கி உமியெல்லாம் நீக்கி இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து டயாபிட்டிஸை குணப்படுத்தும், கேன்சரை குணப்படுத்தும், ஆஸ்துமா இருந்தால் அது குணப்படுத்தும், அப்புறம் கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும், அப்புறம் விட்டமின் பி சக்தி உள்ளது. ஸோ தண்ணியில் நான் வந்து 1.5 நாள் ஊற வச்சுட்டேன். அதை மிக்ஸி ஜாரில் மாற்றி அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். என்ன பண்ணுன்னா 2 நாள் வந்து இது பாட்டிலில் அப்படியே ஃபுல் ஸ்டிக்கோடு ஊற வச்சு அது எடுக்கும்போது கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது. அதை நீங்கள் எப்படி ப்ராசஸ் பண்ணுறீங்களோ அதை படி. எனக்கு இந்த ப்ராசஸ் ஈஸியாக இருந்தது. அதெல்லாம் எடுத்து ஜாரில் அடித்து இந்த மாதிரி பாலாக எடுத்துக்கிட்டேன். இந்த பாலை நல்லா வடித்து எடுத்துகிட்டு ஒரே ஒரு கல் உப்பு மட்டும் போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது பாயில் பண்ணி வர நேரத்துக்கு, சுண்டி வர நேரத்துக்கு 1 டம்ளர் திக்கான பால் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கூட வந்து கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ வெள்ளை சர்க்கரை தான் சேர்க்குறேன். நான் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது கூட வந்து கோல்டுக்கு நான் சாப்பிட நல்லது அப்படின்றதுனால நான் வந்து உடம்பு சூட்டை தணிக்கிறதுக்கு தான் ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணேன். பட் அது கூட வந்து எசன்ஸ்க்காக நான் வந்து சுக்கு பொடி வந்து சேர்த்து இது ஆட் பண்ணி இறக்கியிருக்கேன். ஸோ குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே ஈஸியான டைஜஸ்டிவ் ஃபுட்டு. சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிறதுக்கு, உடம்பு சரியில்லாதப்போ இது கொடுத்தா சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. இந்த கம்பு பாலில் நிறைய பயன்கள் இருக்குங்க. கம்பில் வந்து புரதம், கால்சியம், இரும்பு சத்து மற்றும் நிறைய இதர வைட்டமின்கள் வந்து நிறைஞ்சிருக்கு. இது வந்து உடல் பலத்தை ஏற்படுறதுக்கு, எலும்பு உறுதியாகிறதுக்கும், இரத்த சோகையை நீக்கிறதுக்கும், எடை குறிக்கிறதுக்கும், நீரிழிவு மற்றும் இரத்த அழுத்த மேலாண்மைக்கும் உதவுது. மேலும் உடல் சூட்டை தணித்து செரிமானத்தை மேம்படுத்தி உடல் நலத்தை அதிகரிக்குங்க. இதில் ரொம்ப ஊட்டச்சத்து நிறைஞ்சிருக்கு. கம்பு பாலில் வந்து புரதம், கால்சியம், பாஸ்பரஸ் மற்றும் இரும்பு சத்து போன்ற தாதுக்கள் அப்புறம் வைட்டமின்கள் நிறைஞ்சிருக்கு. இது உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்து வழங்குது. கம்பில் உள்ள கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்கள் எலும்புகளை வந்து வலுப்படுத்தி எலும்பு தொடர்பான பிரச்சனைகளை தடுக்க உதவுது. கம்பில் உள்ள இரும்பு சத்து இரத்த சோகையை, அனிமியா அந்த மாதிரிலாம் நீக்கி உடலில் இரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி செய்ய அதிகரிக்கிறது. அதுவும் இல்லாமல் கம்பு பால் உடல் எடையை வந்து கட்டுக்குள் வைக்க உதவுது. இது ஒரு சிறந்த உடல் எடை குறைப்பு பானமாகும். நீரிழிவு நோயாளிகள் வந்து இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கெல்லாம் இதை வந்து கொடுத்தா ரொம்பவும் நன்மை பயக்கும். ஏன்னா அந்த சர்க்கரை அளவு வந்து சீராக இருக்கிறதுக்கு உதவுது. கம்பு பால் சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் நன்மை பயக்கிறதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வெயில் காலங்களில் உடல் சுத்த தணிக்க கம்பு பால் மிகவும் சிறந்தது. கம்பு செரிமான அமைப்பை மேம்படுத்தி மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளையும் குறைக்கும். உடலுக்கு தெம்பையும் பலத்தையும் தரக்கூடிய ஒரு சிறந்த பானமாக கம்பு பால் கருதப்படுது. இதை இந்த மாதிரி வந்து சுக்கு போட்டு கொதிக்க வச்சு இறக்குனதுக்கப்புறம் சுக்கு வந்து இது மாதிரி மிதக்கணும். அப்போ குடிக்கும்போது அங்கங்கே நாக்கில் தட்டுப்படும் போது நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து மிளகு சேர்த்துக்கலாம். இல்லைனா வந்து வெறும் வந்து ஏலக்காய் மட்டும் சேர்த்து பாயசம் இது ட்ரை பண்ணலாம். இது ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் நல்லா இளஞ்சூட்டில் வந்து குடிச்சு பார்த்தீங்கன்னா தொண்டைக்கு ரொம்ப இதமாக இருக்குங்க. ஒரு தடவை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். என் பையனும் சாப்பிட்டான். ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷை இப்போ செய்கிறதுக்கு பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் நான் போடுவேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நன்மை பயக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.